எக்ஸ்ட்ரா த்ரெட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? வச்சுட்டு இதை ஃபுல்லாகவே வந்து ரொட்டேஷன் பண்ணணும். ரொட்டேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நல்லா ஷார்ட் அவுட்டாக வச்சுக்கணும். இவ்வளோ லென்த்தாக வச்சுக்கக்கூடாது. அப்போ தான் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இவ்வளோ ஷார்ட் அவுட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ரோல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா நெருக்கமாக பக்கத்தில் ரோல் பண்ணணும். வெறும் பெவிக்விக் மட்டும் அப்ளிகேஷன் பண்ணிவிட்டு இதை நம்ம வந்து ஃப்ரேமை வந்து நம்ம ஒட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 நாளைக்கு நிற்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், வந்துடும். பட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப லைஃப் டைம் வந்து நல்லா கிரிப்னஸாக வந்து பிடிச்சிக்கிறோம். மறுபடியும் வந்து பிரேக் ஆகாது. இந்த இடத்துல ஆல்ரெடி பிரேக் ஆன இந்த இடத்துல திருப்பி வந்து உங்களுக்கு பிரேக் ஆகவே ஆகாது. சரியா? ஸோ இந்த மாதிரி நல்லா டைட்டாக வந்து ரோல் பண்ணணும். நீங்கள் ரொம்ப லூஸாக ரோல் பண்ணக்கூடாது. நல்லா வந்து டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்கப்பா. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஸ்டிஃப்னஸாக இருக்கும். சரிங்களா பிள்ளைங்களா? இவனா சவுண்ட் வருதான்னு என்னடா இப்படி பேரஞ்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க? ஓகே, புரியுதா? இந்த அளவுக்கு நல்லா ஸ்டிஃப்னஸாக இது பண்ணிக்கணும். நல்லா டைட்டாக இருக்கணும். இன்கேஸ் இப்போ நீங்கள் லூஸாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், சீக்கிரமாக உருவிட்டு வந்துடும். சரியா? சரி, இதை ஃபுல்லாக நம்ம இப்போ சுற்றிட்டு காமிப்போம். பண்ணிவிட்டு இதை நல்லா நெருக்கட்டமாக வச்சுக்கோங்க.